Full. Okay, welcome to quarter final number 4. NAS Bangalore versus Alandur Levens. Arun பண்ணிட்டோம். முதல் பாலே ஒரு யூஜுவல் ஆரம்பிச்சிருக்காங்க. And warm welcome. Another strike. The fielder chase பண்ணி போயிட்டு இருக்காங்க. Unstoppable. Boundary. Salim. 2 ஹிட்டோட ஆரம்பிச்சிருக்காரு. And match number 4, quarter final number 4, அருமையா ஆரம்பிச்சிருக்கு. Previous match oda man of the match award, the Sagar Bandari from PKCC. Please come to the stage and collect your man of the match award. Hello. Extra bounce. The white signal. கேமராமேன் அப்படியே இங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க ஸ்டேஜ் கிட்ட. So back to back good delivery from Kadir team ஆலந்தூர்க்காக ஒரு பிக் வின்காக 2 ஃபைட் நடக்குது ரெண்டு டீம் கிட்ட இருந்து. ஸோ போன மேட்ச்க்கான மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு பிகேசிசில இருந்து சாகர் பண்டாரி அவருக்கு நம்ம பிரசன்ட் பண்றோம். அந்த பிரசன்ட் பண்றவர் சூப்பர் ஃபேஷன் கேப்டன் திலினா, கேப்டன் சூப்பர் ஃபேஷன் கேப்டன் சாகர் அவர்களுக்கு பிரசன்ட் பண்றாங்க. அந்த காட்சியை பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம லைவ்ல. ஐ மீன் ஸ்டேஜில் வாவ் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கு. சூப்பர் ஃபேஷன் கேப்டன் அந்த மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டை கொடுக்குறாங்க. எஸ், தேங்க்யூ. ஸோ இதில் கதிரோட ஓவரில் 12 ரன் வந்திருக்கு. 2 பவுண்டரிஸ்க்கு அப்புறம் நல்லா கம்பேக் பார்க்குறோம். ஸோ கதிர் கிட்ட இருந்து இதில் 12 ரன்ஸ் ஆன் ஸ்ட்ரைக்கில் அக்ஷய். கதிர் டு அக்ஷய். Men in red versus men in green. The team ஆலந்தூர் இந்த டோர்னமெண்ட்ல பெரிய அளவு ஃபைட் பண்ணியிருக்காங்க. And they reach quarter final. They want to enter into the semi. அதுக்கான ஒரு நல்ல சான்ஸ், நல்ல பேட்டில். So dot ball and over signal. Dot ball to end overs. End of first 12 runs, no loss. 12 runs. Team NAS Bangalore. ஒரு நல்ல ஒரு கம்பேக் கதிர்கிறது. முதல் 2 பால் ரன்ஸ் கொடுத்தாங்க. But after the boundaries, the 4 good deliveries from Kadir comes to ends. NAS Bangalore ஒரு நல்ல நம்பர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க போர்டில். 12 runs. It's a good numbers and it's big numbers. Over number 2, Bharat. So team ஆலந்தூருக்காக. So over number 2 அழகா ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு ஒரு டாட் பாலோட, ஒரு பிக் டோனோட. சலீம்
6 பால்ல 11 ரன் ஒரு நல்ல இம்பாக்ட் பண்ணியிருக்காரு ஹேர்லியாவே. ஸ்விங் சூப்பரான ஒரு மூவ்மெண்ட்ஸ் இருக்கு பால்ல. 2 குட் டெலிவரிஸ் தொடர்ந்து பரத்தோட பால்ல. கீப்பருக்கு மட்டும்தான் ஜாப் கொடுக்கணும் பவுலர்ஸ். பவுலர் டு கீப்பர் அதிகமா வந்து பால்ஸ் வந்துட்டே இருந்தது அப்படின்னா அது ப்ரெஷர்ஸ் கட்டாயமா பேட்டருக்கு. It's a low full toss, another drive off drive, but straight to the fielder, only 1 run. Back to the striker, Akshay Afghan on strike. Akshay. Nicely bowled. But runs are convert பண்றாங்க. Single first 4 ball only 2 runs. ரன் ரேட் 12 இருந்து அண்டர் 9க்கு கொண்டு வந்திருக்கு இந்த 4 பால். So one more good delivery. அருமையான ஒரு டெலிவரி. ஃபைட் பேக் பண்றாங்க டீம் ஆலந்தூர். முதல் 2 பால் 10 ரன். இது பெரிய அளவில் ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனா அடுத்த 9 பாலும் பவுலர்ஸ் எக்ஸ்ட்ரா நிறைய பவுல் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் 9 பால் only 4 runs. Swing and miss is the best of Bharat. The extraordinary from the Complaint boy climbed the big wicket of Salim. The big wicket. And team although celebrate the first 14 loss of 1 end of 2 overs. Over number 3 கொஞ்சம் குயிக்காக ஸ்டார்ட் பண்ணுங்க. அட் நம்பர் 3ல மகேஷ் டீம் நாஷ்காக. ஓகே பாய்ஸ், கொஞ்சம் டைம் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது. கொஞ்சம் குயிக்காக ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும். ஆலந்தூர் கிரிக்கெட் கிளப் அம்பேர்ஸ் 14 runs loss of 1. 3வது ஓவர் போறதுக்காக பம்மல் எக்ஸ்பிரஸ் ராஜேஷ். டாட் பால் ஓடவே ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு ராஜேஷ் டீம் ஆலந்தூருக்காக. கடைசி 10 பால் 11 பால்ல 4 ரன். நல்ல அருமையான ஒரு ஃபைட் பேக். அக்ஷய் இருந்து அருமையான ஒரு பிக்அப். திஸ் இஸ் ஸ்வீப் மாஸ்டர் ஹிட். நல்லா ரீட் பண்ணாங்க, கரெக்டா ஒரு டைம் பண்ணாங்க. மேக்ஸிமம் நம்பர் 2 ஃபார் டீம் நாஷ் பெங்களூரு. திஸ் இஸ் கிளாசிக். The perfect hit from Akshay. Biggie number 2 for team Nash. அக்ஷயோட பேட்ல இருந்து முதல் 6. The classic from Akshay, beat the fielder and 4, 2 ball 10 runs. Akshay special. This is Akshay special. Down the track அதிகமா வந்து விளையாடுவாரு, அதுவும் கனெக்டும் பண்ணுவாங்க. கேப்பை ஃபைண்ட் அவுட் பண்றதுல கில்லாடி.
ஸ்விங் அண்ட் மிஸ். நல்ல ஒரு டெலிவரி. மறுபடியும் ஒரு நல்ல பால போல் பண்றாங்க டீம் ஆலந்தூர். A shot is a good shot, but fielded in the deep. A good stop from Bharat. ஒரு சிங்கிள் கிடைக்குது. 11 from it. One more to go. 5 ball, 11 runs. One last ball of third over. 25 runs கொண்டு வந்திருக்காங்க. நல்ல ஃபைட்டை பார்க்குறோம் இந்த கேமில். ஆலந்தூர் 11s and NAS பெங்களூரு. Next ball is a quicker one from Rajesh. அருமையான ஒரு கம்பேக். ரெண்டு பிக் ஷாட் இருந்தது, அதுக்கப்புறம் ஒரு நல்ல கம்பேக் கொடுத்துருக்காங்க. 12 from 8. ரெண்டு டீமுமே 50-50 விளையாடி இருக்காங்க. 26 loss of 1, end of 3 overs. பிரேக் டைம். நல்ல ஒரு ஃபைட். கட்டாயமா ரெண்டு டீமுமே எஃபர்ட் போட்டிருக்காங்க. நேரத்தில் லைவ்ல இணைந்திருக்கும் அனைவருக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஸோ இங்க இருக்கும் டீம்மேட்ஸ்க்கு லஞ்ச் வந்துட்டு இருக்கு. ஆன் தி வே. இன்னும் 5 to 10 minutes ரீச் ஆயிடும். ஸோ யாரும் வெளியில போயிட்டு சாப்பாடு வாங்கி சாப்பிட வேண்டாம். அனைவருக்குமே சாப்பாடு தயாராகி வந்து கொண்டிருக்கிறது. ஸோ யாருமே வெளியில போக வேண்டாம். வந்த உடனே அனௌன்ஸ்மெண்ட் பண்றோம். உங்களுக்கான ஃபுட்டை நீங்க கலெக்ட் பண்ணிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். many supporters in the comments, அனைவருக்குமே நன்றி. SF please come with full squad. Good luck for next tournaments. கடைமா ஒரு ஹார்ட் லக் தான் சொல்லணும் உங்களுக்கு. ஸோ டியூ டு சம் ரீசன்ஸ் ஃபுல் ஸ்குவாட் வர முடியல. வந்திருந்தாங்க அப்படின்னா இது டிஃப்ரெண்ட் டோர்னமெண்ட்டாக இருந்திருக்கும். இன்னும் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாமே ஃபுல்லாக இருக்கும். அவங்களோட ஃபுல் கேம் பிளேயை பார்த்துருக்கலாம். பட் இருந்தாலும் அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட்னாலுமே இந்த டோர்னமெண்ட்டுக்கு வந்த அவங்களுக்கு நன்றி சில கடமைப்பட்டிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் என்ன அப்படின்னா செமிஃபைனல் 1, செமிஃபைனல் 2 இருக்கும். ஸோ இன்னும் 3 மேட்ச், 3மே ட்ரீட் இன்னைக்கு டேல அனைவருக்குமே. நேஷோட ஃபயர் ஒர்க் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹரிஹரன் டெக்ஸ்ட் பண்ணியிருக்காங்க. எஸ், நல்லாவே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதே போல் ஆலந்தூரோட ஃபயர் ஒர்க்குமே இங்கே பார்க்குறோம். சாது ஷான் ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காரு. ஆனால் என்னால் அதை படிக்க முடியல. நேஷ்காக நிறைய சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க. ஏன்னா ஸோ ஓவர் த 15 years, மோர் தென் 15 years இருக்கும்னு நினைக்கிறேன். நேஷ் பெங்களூரு டீமாக விளையாடி இருக்காங்க. ஒரு பிராண்டாக இருக்காங்கன்னு தான் சொல்லணும் இன்னைக்கு நாளில். ஸோ நேஷ் பெங்களூரு மேலே நிறைய ரெஸ்பெக்ட் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும் whenever they play. And over number 4 again கதிரவன். ஸோ ஓவர் நம்பர் 4 சென்னையின் பெஸ்ட் bowler டேரன் கரீர் அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணியிருக்காங்க. பிரதீப் அவர்கள் லைவ்ல 373 பேர். எனக்கு இது சர்ப்ரைஸா இருக்கு. கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரி தான் தோணுது எனக்கு. எஸ் முத்துனா, நீங்க கமெண்ட் பண்றது பேட்ஸ்மேன் கேட்குமா? கட்டாயமா கேட்கும். நான் பேசுறது இங்க இருக்கிற பீச்ல இருக்க எல்லாருக்குமே கேட்கும். பக்கத்து தெருவு, பக்கத்து நாடு வரலுமே கேட்கும். உலகத்துக்கே கேட்கும் நம்ம பேசுறது. உலகத்தின் எந்த ஒரு மூலையில இருந்தாலுமே இப்ப நான் பேசிட்டு இருக்கிறது எல்லாருக்குமே கேட்கும். Shot, this is beauty, Akshay! What a shot, what a result! This is classic, pure cricketing shot. Akshay, ஒரு டைமிங்க்கு பேர் போன ஒரு பிளேயர். பவரா, அந்த பவர்லாம் தேவையான அளவுக்கு மட்டும்தான் இருக்கு. ஆனா டைமிங் 100% கொடுப்பாரு பால் மேல. பியூர் டைமிங் ஆன் த பால். பர்ஃபெக்டான ஃபுட் வாக், அதுக்குமே பஞ்சம் இருக்காது. நம்பர் 1 பவுலர் இன் சென்னை அப்படின்னாலுமே நம்பர் 1 பேட்டர் இன் கர்நாடகா அக்ஷய். விராட் கோலி ஆஃப் கர்நாடகா ஆன் ஸ்ட்ரைக்ல. நைஸ்லி பிளேட். ஸோ அவர் விளையாடும் போது ஒரு நல்ல டெஸ்ட் மேட்ச் பார்க்குற மாதிரி இருக்கும். ஆனால் ரன்ஸ் T20 வர மாதிரி இருக்கும். அவரோட பிளே அந்த மாதிரி இருக்கும். மிடில் ஆஃப் த பேட்டில் அதிகமாக ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க. இந்த எட்ஜ் அப்படின்ற ஒரு விஷயத்தில் இடம் கொடுக்கவே மாட்டாது. கிளீன் பேட்டர். அவரோட பார்ட்னரும் உள்ள நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. மகேஷ் ஆன் ஸ்ட்ரைக்ல. ஸோ கேட்ச் இஸ் அ கால். இந்த முறை மிஸ் டைம் பண்ணியிருக்காங்க.
My God, this is the poor fielding. This is poor fielding from team Alandur. இதெல்லாம் கட்டாயமா கேட்ச் எடுக்கணும். இந்த மாதிரி முக்கியமான கேம்ல, நாக் அவுட் கேம்ல இந்த மாதிரி ஒரு மிஸ்டேக் பண்றது பெரிய பெரிய ப்ராப்ளமா போய் முடியும். Easy catch. It's lollipop catch. It's a regular catch. சீக்கிக்கான ஒரு முயற்சி, தில் ஸ்கூப். கிரிக்கெட்ல முன்னெல்லாம் புக் ஷாட்ஸ் தான் ஆடிட்டு இருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு அப்படி கிடையாது. எண்டே இல்லாமல் எந்த எண்டுக்கு வந்து விளையாட முடியுமோ அந்த எண்டு ஷாட்ஸ்லாம் விளையாடுறாங்க. டிஃப்ரெண்ட் ஷாட்ஸ் நிறைய விளையாடுறாங்க. அக்ஷய்க் இன்னுமே அந்த க்ளீன் ஷாட்ஸை விடாமல் அப்படியே தான் ஆடுவாருங்க. This is lovely ball, well drive, super drive, runs, running between the wicket. அதுவும் எக்ஸ்ட்ரானரியா இருக்கும் எப்பவுமே. Catches turn the matches. இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் பண்றது டீமுக்கு நல்லது இல்லை. சில மிஸ்டேக்ஸுக்கு எல்லா மிஸ்டேக்ஸும் கடவுள்கிட்ட இருந்து மன்னிப்பு கிடைப்பது இல்லை. சில மிஸ்டேக்ஸுக்கு கடவுளே தண்டிப்பார். அந்த மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வந்து மேட்சஸ் அதாவது ரிசல்ட் தண்டிச்சுட்டு போயிடும். That's it. The 4 overs completed, 39 loss of 1. 39க்கு 1. ஆடுறதும் தெரியாது, ரன்ஸ் வர்றதும் தெரியாது. அப்படியே ஸ்மூத்தா எடுத்து வருவாங்க. அதுதான் இவங்களோட ஸ்டைல். 4க்கு 39. சாகர் பண்டாரி அவரோட ஃபேன் ஒருத்தர் வந்து ஹாய் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சாகர் பண்டாரி அவர்களுக்கு வந்து ஹாய் சொல்லிக்கிறோம். ஏன்னா அவர் மேலே நிறைய பாசம் வச்சிருக்காருப்பா. லோக்கி மணிகண்டன் கதீர் ஒன் ஆஃப் பெஸ்ட் ஃபயர் அப்படின்னு கொடுத்துருக்காரு. ஓகே அகைன் பரத். நல்ல ஒரு டெலிவரி. இன்னொரு டேஞ்சர் மேன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கென்யா ஸ்மைலி பாய். கென்யா நேஷ்ல உண்மையாவே அவருக்கும் நிறைய ஃபேன் பாய்ஸஸ்லாம் இருக்காரு. ஆனால் சைலண்ட் பர்சனு, குறும்புக்கார கருப்பேன். ஒன் மோர் குட் டெலிவரி. இது குவாலிட்டியான ஒரு பவுலிங். அவர் பாக்ஸ் போட்டு காமிச்சிருக்காங்க. நன்றி நடுவர் அவர்களே. இங்க நாங்க இருக்கிறோம், கவலையப்படாதீங்க. 3வது கண் திறக்கப்படுகிறது. நெற்றிக்கனை திறந்து பார்க்கும்போது கம்ப்யூட்டர் ஜி full screen. White தரலாம். White. நன்றி நடுவர் அவர்களே. அருமையான ஒரு டெலிவரி. விக்கெட் சிக்னல் கிடைக்குது. சூப்பரான ஒரு டெலிவரி பரத் கிட்ட இருந்து. டீமுக்காக தனி ஒருவனாக ஆர்மியா போராடிட்டு இருக்காருங்க. பேட்டிங்ல மட்டும் ஒன் மேன் ஆர்மி கிடையாது, பவுலிங்லயும் வந்து ஒரு ஒன் மேன் ஆர்மியா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது பரத் டீம் ஆனது இருக்கு. ஒரு முக்கியமான அப்டேட்.
ஒரு மொபைல் போன் வந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. மெயின் ரோட்ல இருந்து எங்க கையில எடுத்து வந்திருக்கோம். யாராவது தொலைச்சவங்க வந்து அடையாளம் சொல்லி பெற்றுக்கொள்ளவும். ரிங் ஆயின் இருக்கு, ஆனா எடுக்க முடியல, டிஸ்பிளே போயிடுத்து. தொலைச்சவங்க வந்து அடையாளம் சொல்லி பெற்றுக்கொள்ளவும். அருமையான ஒரு டெலிவரி. The white signal. Thank you for the signal. Wow, super timed. Super timed. That is a big shot for team Nash Bangalore. ஒரு பிக் அப்டேட். ரவிச்சந்திரன் அவர்கள் எங்க இருந்தாலும் எங்க மேடைக்கிட்டே வந்து உங்களோட மொபைல் போனை ரிசீவ் பண்ணிக்குமாறு கேட்டுக்கிறோம். ரவிச்சந்திரன் அவர்கள், பெருங்குடி ரவிச்சந்திரன் அவர்கள். So one more shot and commentary box க்கு ஹிட் பண்ணி கொடுத்துருக்காங்க நாஷ் பெங்களூரு. ஒரு இந்த நேரத்தில் ஒரு ஜெம் நம்ம பாராட்டி ஆகணும். அரவிந்த் அவர்களை வந்து நாங்கள் இந்த விழா குழுவின் சார்பாக பாராட்டுறோம். அவர் நேர்மைக்கு கட்டாயமா வாழ்க்கையில பெரிய அளவில் வராரு. எல்லாரும் அனைவரும் கை தட்டுருங்கப்பா. கையில கீழே இருந்து அவ்வளோ காசு, ஒரு காசு மொபைல் போன்லாம் எதுவுமே எடுத்துக்காம இங்க எடுத்து வந்து கொடுத்துட்டு கரெக்டான நம்பருக்கு கொடுக்க சொல்லி கொடுத்துருக்காரு. தேங்க்யூ பிரதர். இட்ஸ் விக்கெட். ரிவெஞ்ச். கட்டாயமா இது நல்ல ஒரு ரிவெஞ்ச். டீமுக்கு ஒரு பொறி, தீப்பொறி அது இந்த விக்கெட் மூலியமா கிடைக்கும். கட்டாயமா நல்ல இன்னிங்ஸ் கம்ப்ளீட் பண்றாங்க. 5 overs completed. So end of 5, 53 ரன் கொண்டு வந்திருக்காங்க போர்ட்ல. லாஸ் ஆஃப் 3 விக்கெட். டீம் நாஷ் பெங்களூரு 53க்கு 3. அடுத்த பேட்டராக அபெக்ஸ், டீம் நாஷோட கேப்டன் உள்ள வந்துட்டு இருக்காரு அட் நம்பர் 5ல. கைஸ், ஒரு சின்ன ஹெல்ப். யாராவது ஹெட்ஃபோன், ஒயர் ஹெட்ஃபோன் வச்சிருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் எடுத்து வந்து கொடுங்க. ஒரு சின்ன எமர்ஜென்சி. ஒரு ஃபோன் ஒருத்தர் தொலைஸ்டாப்ல ரிங் அடிச்சுனே இருக்கு, டிஸ்பிளே போயிடுச்சு. நீங்க ஒயர் ஹெட்ஃபோன் கொடுத்தீங்கன்னா அட்டன் பண்ணி பேசி வர வச்சிடலாம் அவரை. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. ஓகே, ஓவர் நம்பர் 6 விக்டர் ராஜ்குமார். சூப்பர் ஷாட். நேரா ஃபீல்டர்களை எடுத்து போடணும், த்ரோ பண்ணணும், டைரக்ட் ஹிட், ஏதாவது ஒன்று செய்யணும். அப்போதான் இங்க விக்கெட் கிடைக்கும், ரன்ஸ் கட் ஆகும். சின்ன மிஸ்டேக் முதல் முறை நடந்தது, ரெண்டாவது மிஸ்டேக்கும் நடந்திருக்கு.
இட்ஸ் ரன் அவுட். பெர்ஃபெக்ட்டா ஒர்க் பண்ணிருக்காங்க. ஸ்ட்ரைக் சேஞ்ச் ஆயிருக்கு. அக்ஷய் ஆன் ஸ்ட்ரைக்ல வந்திருக்காங்க. அடுத்த மேட்ச்க்கான டாஸ் கேசிசி 2025 செமிஃபைனல் நம்பர் 1க்கான டாஸ் போறதுக்கு ரெண்டு டீம் நேரத்தில் வெல்கம் பண்ண போறோம். பல்லு பாய்ஸ் பல்லு பாய்ஸ் வெர்சஸ் பிகேசிசிக்கான போட்டியாக இருக்க போது. ரெண்டு டீமோட கேப்டன்ஸ். ஓகே, பல்லு பாய்ஸோட கேப்டன் ரெடியா இருக்காரு. பிகேசிசியோட கேப்டன் கொஞ்சம் குயிக்கா வந்துருங்க டாஸ் போறதுக்கு. Oh shot, it's a very very good shot from Akshay. நல்ல ஒரு எஃபோர்ட் அங்க கார்த்திகிட்ட இருந்து. Where is the ball? Yes, he's find the ball. It's a double. நல்ல ஒரு ஃபீல்டிங். 100% கொடுத்திருக்காரு ஃபீல்டிங்ல கார்த்திக். வெல் போல்ட். அருமையான ஒரு டெலிவரி விக்டர் கிட்ட இருந்து. ஒயிட் சிக்னல். சரி, நல்ல ஒரு ட்ரை, நல்ல ஒரு கனெக்ஷன். ஒரு ரனுக்கான ஒரு வாய்ப்பு. ஸ்ட்ரைக்ல அக்ஷய். லாஸ்ட் 2 டெலிவரிஸ் 59 ரன்ஸ் போர்ட்ல. A shot. This is best of Akshay. What a shot. This is sexy. Beautiful hit. So down the track and smash. இறங்கனாவே 6 தான் இல்ல 4 தான் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுக்கலாம். ஒரு காலத்துல சௌரவ் கங்குலி டவுன் த ட்ராக் வந்தார் அப்படின்னா ரூஃப் தான். அந்த மாதிரி அக்ஷய் இறங்கி வந்தாவே மாசு தான். 6. Lovely ball. Oh my god. ஒரு ரன் அது கூட கொடுத்திருக்க கூடாது. ரன் அவுட் எடுத்திருக்கலாம். ஆனா 2 ரன்னா மாத்திருக்காங்க. 1 ஷாட்டா? ஓகே. ஒரே ஒரு ரன் மட்டுமே. 6 ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு. டீம் ஸ்கோர் 66 67 ரன் டார்கெட். 1 ஷாட் செக் பண்ணிக்கிறோம். ஓகே ஓகே, டன் டன். நீங்க போங்க, நம்ம ஸ்கோர் அப்டேட் பண்ணிடலாம். ஃபீல்டர்ஸ் உள்ள வந்திருக்கேன், பேட்டர்ஸ் குயிக்கா உள்ள வந்திருக்கேன்.
hello. So quarter final 4 தற்போது போயிட்டு இருக்கு. செமி ஃபைனல் கேசிசி 31வது வருஷம் 2025 இந்த வருஷத்துக்கான முதல் செமி ஃபைனல் நடக்க போகுது. சோ யார் யாருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது பல்லு பாய்ஸ் வெர்சஸ் பிகேசிசி கான செமி ஃபைனல். சோ டாஸ் டைம் 2 கேப்டன்ஸ் இருக்காங்க. அந்த டாஸை போட்டு தொடங்கி வைக்கிறதுக்காக அட்வொகேட் பிஏபிஎல் அன்பு அண்ணன் பார்த்தி அண்ணன் அவர்கள் டாஸ் போட்டு துவங்கி வைப்பார். கேமராமேன் எஸ் கேசிசி 31st இயர் இந்த வருஷத்துக்கான செமி ஃபைனல் நம்பர் 1 கான 2 டீம்ஸ் பல்லு பாய்ஸ் வெர்சஸ் பிகேசிசி டாஸ் போட்டு தொடங்கி வைக்கிறதுக்காக வழக்கறிஞர் அன்பு அண்ணன் பார்த்தி அண்ணன் அவர்கள் டாஸ் போடுறாரு. அந்த காட்சியை பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம லைவ்ல. டாஸ் won by PKCC won the toss, decided bowling. Yes, won the toss. PKCC choose to bowl and Ballu Boys batting and PKCC bowling. ஆனி ஆன்ஃபீல்ட் டிசிஷன் தான். ஏன்னா அங்க ரன்னிங் ஓடிட்டு இருக்கும்போது பால் வந்து பால் ட்ராக்கிங்ல இருக்கு. ஸோ அங்க பிக்சர் இல்லை. ஓகே டன். அம்பேர்ஸ் கால். வி டோன்ட் ஹேவ் வீடியோ விட்னஸ். ஸோ ஆன்ஃபீல்ட் டிசிஷன். முத்தனா டார்கெட் கொஞ்சம் அப்டேட் பண்றேங்க. 66-67 டார்கெட். இங்க ஸ்கேன் போர்ட்ல உட்காந்துருக்கோங்க. தயவு செஞ்சு கீழே இறங்கிருங்க. கமிட்டி வந்து அறிவிச்சிருக்காங்க. கோபால்னா ஸோ மொதல் பால் ஒரு பெரிய ஷாட் சேஸ் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. லேண்டட் சேஃப்லி உள்ள இன்ஃபீல்ட்ல இருந்து பவுண்டரி வரலாம் கவர் பண்ணிருக்காங்க. அருமையான ஒரு ஃபீல்டிங் எஃபோர்ட் போடுறாங்க டீம் நேஷ் கிரிக்கெட்டர்ஸ். யதீஷ் பாலோட வேகம் நல்லா இருக்கு. லென்த் கொஞ்சம் கீழே போயிருக்கு பேட்டருக்கு. கனெக்ட் பண்ற ரேஞ்ச் இல்லை. ஸ்விட்சிற்கான முயற்சி மறுபடியும் கனெக்ஷன் இல்லை. 2 டாட் பால் இன் ரோ. வேகத்துக்கு எக்கச்சக்கமான ஃப்ரீடம் கொடுக்குறாரு இந்த பவுலர். பேட்டர் இந்த ஸ்பேஸை கட்டாயமா என்ஜாய் பண்ணுவாரு.
Surely the batter going to enjoy the speed. So again same length. இந்த மாதிரி கீப்பர் சின்ன மிஸ்டேக் பண்ணுறாங்க, அம்பையரோட சிக்னல் எதுவுமே இல்லை. ஸோ பேட்டர் ஒரே கன்ஃபியூஷனில் இருக்காங்க. பிகாஸ் லென்த்து என்னையா லென்த் இது, 3 பாலுமே முட்டி கீழே போடுற அப்படின்ற மாதிரி ஒரு டவுட்ஃபுல்லாக விளையாடி இருக்காரு. The sound was there, the edge sound, and it's a big wicket. Ashwin அவரோட பேட்டோட பாட்டம்ல பட்டிருக்கு. அண்ட் கீப்பிங்ல பார்க்கணும், எக்ஸ்ட்ரானரியா லைக் சீட்டா மாதிரி பாஞ்சு எடுத்துருக்காங்க. சீட்டா கேட்ச் லைக் சீட்டா டைவ் ஃபார்வர்ட் and taken. It's a very very good taken. And wicket number 1 claim பண்றாங்க டீம் நாஸ் பெங்களூரு. Early breakthrough from a strong bowler Yatish. பேட்ஸ்மேன் கொஞ்சம் சீக்கிரமா வாங்க. The new batter Johnny. ஆக்சுவலி 2 நிமிஷத்துக்காக ரிக்வெஸ்ட் பண்ணி 5 நிமிஷத்தை ஸ்பாயில் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ ஃபார் எவ்ரி திங். என்ன நடந்தாலும் அதுக்கு ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். ஸோ கைஸ் நோட் திஸ், கொஞ்சம் டிலே ஆனாலுமே அது விக்கெட்டுக்கு சமமானது. ரூல்ஸ் வந்து எல்லாமே ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால யாருமே ஈஸியாக நினச்சிக்காதீங்க. 5 ரன் மைனஸ்லாம் காத்துன்னு இருக்கு. விக்கெட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஏதாவது தப்பு பண்ணீங்க அப்படின்னாலுமே கொஞ்சம் குயிக்கா விடுங்க. லாஸ்ட் பால் ஷாட். ஆஹா, அருமையான ஒரு ஷாட். பட் ஃபீல்டர் இருக்கிறது தான் வருத்தம் டீமுக்கு. கட்டாயமா ஆளுக்கு வருத்தப்படுவாங்கப்பா, இந்த ஷாட்டுக்கு ஒரு 4 ரன் போயிருந்துக்கலாமே அப்படின்னு. பட் ஃபீல்டர் கரெக்டா பிளேஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி லென்ஸ் இருந்திருக்கு. ஸோ குட் ஓவர் ஃப்ரம் யாதீஷ். ஜஸ்ட் 4 லாஸ் ஆஃப் 1 அப்படின்றது ஸ்கோர் அப்டேட். டீம் ஆனந்தூர் ஸ்லோ ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இருந்தாலும் இன்னும் பெரிய அளவில் ஸ்கோர் இருக்கு.
நம்பிக்கை இருக்கு. டீம் நேஷ் அருமையான ஒரு ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க செகண்ட் ஹாஃப்ல 4-1. ஸோ டே 1ல பார்த்தீங்கன்னா பல்லு பாய்ஸில் இருக்கக்கூடிய திரு பிரதர் அவருடைய ஷூ வந்து கழட்டி வச்சிருந்தாரு. அதை யாரோ எடுத்துட்டாங்களாம் சொல்லியிருக்காரு. யாராக இருந்தாலும் அந்த ஷூவை கொஞ்சம் திருப்பி கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். So over number 2. So inside out. கேட்ச் கான ஒரு வாய்ப்பு. நைஸ்லி டேக்கன். இதுதான் வேணும் டீமுக்கு, இதுதான் ஃபீல்டிங். ஒரு கேட்ச் அது வந்து கேமே மாற்றும். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து டீமுக்கு சப்போர்ட் பண்ணி எடுத்து கொடுக்குறாங்க. இட்ஸ் குட் டேக்கன் பை தட். பை தி வே இஸ் எக்ஸலன்ட் பெர்ஃபார்மன்ஸ் டீம் நேஷ் கிட்ட வந்து. The new batters. All soft dismissal. Current bold. Apex claimed the another important wicket of all of the 11. The Bharat in the ground ஒரு ஃபேவரட்டான கிரவுண்ட். நிறைய ஸ்கோர் பண்ணியிருக்காரு இதுக்கு முன்னாடி இப்படியான டோர்னமெண்ட்லேயே சரி மேட்ச்லேயே சரி. பட் இந்த டேல அகைன்ஸ்ட் நேஷ் கனவு என்பது கனவாகவே இருக்கிறது. ட்ரீம் சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஆலந்தூர். அதுக்கு அகைன்ஸ்டா முட்டுக்கட்டை போட்டுட்டு இருக்காங்க டீம் நேஷ் பெங்களூரு. The most handsome guy in the universe. I welcome Kenya, Sandeep Kenya. So 2 overs completed. End of 2 overs the team score 5 loss of 3 wicket.
ஸோ செகண்ட் ஓவரில் அப்பாக்ஸ் ஒரே ஒரு ரன்னுக்கு ஒரு ஓவரை கொடுத்துருக்காரு. இது பிக் ஓவர் கட்டாயமா. ஸோ நாஃப் பெங்களூரு ஏன் கிரிக்கெட்டில் பெஸ்ட்டாக இருக்காங்க அப்படின்னா தே நோ த கேம் பிளான். மேட்சை வின் பண்ணுறதுக்கு என்ன பவுலிங் பண்ணணும், மேட்சை வின் பண்ணுறதுக்கு என்ன பேட்டிங் பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி எப்படி ஃபீல்டிங் பண்ணணும், இந்த விஷயத்தில் கிளியராக அண்ட் கிளவராக இருப்பாங்க. பேட்டிங் பவர் பிளே எடுத்திருக்காங்க டீம் ஆலந்தூர். இன்னும் 4 ஓவருக்கு 60 ரன் கிட்ட விளையாடணும். இந்த ஸ்கோரை விளையாடுவாங்களா டீம் ஆலந்தூர்? 67 -5 இன்னும் 62 ரன் விளையாடணும். 4க்கு 62 ஈஸியான ஜாப் கிடையாது. ஒரு ஓவருக்கு 16 ரன் விதத்தில் விளையாடணும். ஆஹா, அருமையான ஒரு கனெக்ஷன். டிஸ்டன்ஸ் கிளியர் ஆகுதா? வேர் இஸ் தி பால்? பிகி நம்பர் 1 ஃபார் டீம் ஆலந்தூர் கிரிக்கெட் கிளப். ஸோ முதல் முறையாக கைக்கு போட்டு இந்த விலங்க உடைச்சி திருப்பி அடிச்சிருக்காங்க. 6. lovely ball, well bowled. ஸோ இந்த விஷயம் தான் ஒரு பவுலரோட குவாலிட்டியை சொல்றது. ஒரு பெரிய ஹிட்க்கு அப்புறம் அடுத்த பால் எப்படி கம்பேக் கொடுக்குறாங்க, அதுதான் இந்த குவாலிட்டி பவுலருக்கான குவாலிட்டி, கேரக்டர். The classic punch. And wide ஆன ஒரு த்ரோ. செகண்ட் ரன் ஓடுறாங்க. எக்ஸ்ட்ரா எனர்ஜியோட கொஞ்சம் வைடா அடிச்சிட்டாரு. ஸ்விட்சிற்கான ஒரு முயற்சி. கனெக்ட் பண்ணாவே கண்ட்ரோலே பண்ண முடியாது அந்த ரீஜனில். ஸோ நல்ல ட்ரை தான். நத்திங் ராங் வித் ட்ரை. ஷார்ட் பவுண்டரி ஏரியா. 1 2 3 4 மெம்பர்ஸ் அந்த இடத்துல. இந்த ஃபீல்ட் செட்டப்பை பார்க்கணும். வெரி இம்ப்ரெசிவ். தேவையான இடத்துல டீப்பில் வச்சுருக்காங்க. மீதி எல்லாரும் ரிமைனிங் உள்ளே இருக்காங்க. லவ்லி பால். அம்பையரோட சிக்னல் சஃபுல் ஆன மாதிரி தெரியுது. அதுக்கு ஒரு டாட் பாலும் கிடைக்கிறது. He's having a chat with the umpire and he explained it's a dot ball. This is flex. No man in the deep, but fielder of the chase பண்ணி வந்துட்டு இருக்காரு. 2 ரன்னுக்கான வாய்ப்பு கிடைக்குமா? Yes, quick running between the wickets. It's a couple of runs for team Aladur Cricket Club. The 3 overs complete ஆகுது. And team Nash ஒரு good numbers. 3 overs 14 loss of 3. இன்னும் 50 plus runs மேல விளையாடணும். 3 ஓவருக்கு 53 ரன். 3 overs 53 runs required. ஓவருக்கு 18 ரன் விதத்தில் விளையாடணும். 18க்கு 53. ட்ரீம் சேஸ் அதை விளையாடிட்டு இருக்கிறது ஆலந்தூர் கிரிக்கெட் கிளப். ஒரே ஒரு அணி பல்லு சிசி, அது மட்டும்தான் சென்னையில் இருந்து ஒன்றும் பேட்டில் இருக்கிற அணி. மீதி 3 டீமுமே பெங்களூரு அணிகள் தான் பெரிய அளவில் டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கேமில் நேஷ் பெங்களூரு இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை அப்படின்னாலுமே வின்னிங்கான பாசிபிலிட்டிஸை கிரியேட் பண்ணியிருக்காங்க. The 2 teams already in the battle, PK and Mighty.
ஓவர் நம்பர் 4 அகைன் யாத்திஸ் ஒரே வந்து இந்த கேமோட பிளான் என்ன, நேஷ் எப்படி ஃபைட் பண்ண போறாங்கன்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்த ஒரு பவுலர். அருமையான ஒரு டெலிவரி, இந்த ஃபயர் வாக் எக்கச்சக்கமா கொடுக்குறாங்க வித் பால். கனெக்ட் பண்ணிட்டாங்க. இது டிஸ்டன்ஸை கிளியர் பண்ணும். 6 ரன்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது. கார்த்திக் டீம் ஆளுநருக்காக பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு, ஃபைட் பண்ணிட்டு இருக்காரு ஃபீல்ட்ல நின்று. நல்ல ஒரு கனெக்ஷன். ஆளுநருக்காக நிறைய சப்போர்ட்டர்ஸ் கட்டாயமா நான் படிச்சிருக்கணும். சாரி பாய்ஸ், ஆல் சப்போர்ட்டர்ஸ்க்கு மிகப்பெரிய நன்றி. சீக்கிக்கான முயற்சி, கனெக்ஷனுக்கான வாய்ப்பு இல்லை. ஒரு மினி மலிகா பார்க்குறோம் இந்த ஆக்ஷன்ல. ஷார்ட் மச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த் டெக்ஸ்ட் பண்ணியிருக்காரு. இப்ராஹிம் இபு நைடி பெங்களூரு வின் திஸ் டோர்னமெண்ட் அப்படின்னு ஒரு சப்போர்ட் மெசேஜ் கொடுத்துருக்காங்க. ஹாய் பிரதர், இட்ஸ் அண்ட் எவ்ரி ஒன், அனைவருக்குமே பெரிய ஹாய். ஒன் மோர் குட் டெலிவரி. நல்ல ஒரு டெலிவரியா வந்திருக்கு. முதல் 4 ஓவருமே கேமை கண்ட்ரோல் வச்சிருக்காங்க டீம் நேஷ். ரெட் ஆர்மி நேஷ் பெங்களூரு. எஸ், அந்த ரெட் கலருக்கு ஒரு பிராண்டை கொடுத்துருக்காங்க. அந்த ரெட் கலரே வந்து அவங்களோட பிராண்டா மாத்தின்னு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். ரெட் கலர் அப்படின்னாவே நேஷ் அப்படின்ற ஒரு அடையாளம் எல்லாருக்குமே தெரியும். டென்னிஸ் பால் கிரிக்கெட் லவர்ஸ்க்கு, கிரிக்கெட்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே ரெட் அப்படின்னாவே நேஷ். லாங் ஆஃப்ல ஒரு தரமான ஒரு 6 பதிவு பண்ணிருக்காருங்க ராஜி. அவருடைய நாக்க பார்த்துக்கிட்டு இருக்கும் ஆலந்தூர் லெவன்ஸ்க்காக ஒரு இமாலய 6. As of now, score 28, a loss of 3. ஒரு அருமையான ஒரு ஷாட் ராச்சிடந்து கவர் திசையில் ஒரு மிகப்பெரிய ஹிட்டாக இருந்தது. இன்னும் விளையாட வேண்டிய ஸ்கோர் நிறைய இருக்கு போர்டில். 11 பால் அகைன் போல் பண்ணணும் டீம் நேஷ். மேலே போயிருக்கா உள்ளியா வெளியே அப்படின்னு பார்க்கும்போது சேஃபா பிடிச்சிருக்காங்க. சேஃப் ஹேண்ட்ஸ் விக்கெட். அடுத்த பேட்டர் கொஞ்சம் குயிக்கா வாங்க. அண்ட் செமிஃபைனல் நம்பர் 1 பல்லு பாய்ஸ் வர்சஸ் பிகேசிசிக்கான போட்டி. 8 ஓவர்ஸ் கேம். 30 நிமிஷம் மட்டும்தான் ஒரு இன்னிங்ஸுக்கு டைமிங் இருக்க போகிறது. ஏன்னா கிளைமேக்ஸ் வந்து நேற்று சாட்டர்டே சண்டேஸ்லாம் வந்து கொஞ்சம் நல்லா இருந்தது. இன்னைக்கு நாளில் நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கும்போதே கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு வேகமாக விளையாடுங்க. சிட்டியில் சில இடம்லாம் வந்து மழை பெய்யுற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. அதனால 8 ஓவர்ஸ் கேம், ஏன்னா முக்கியமான கேமை வந்து நல்லா பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ரிஸ்க் எடுக்கிறோம். ஸோ 30 மினிட்ஸ் மட்டும் தான் டைம். ஸோ மற்ற மேட்சஸில் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணீங்களோ அதை விட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இந்த மேட்ச்சில் சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா முக்கியமான கேம் அப்படின்றதுனால 8 ஓவர்ஸ் உங்களுக்காக. ஸோ இன்னிங் பிரேக்ஸ் அதிகபட்சம் வந்து ஒரு 30 செகண்ட்ஸ் இருக்கும். 12 மேன்லாம் ரெடியாக இருந்துக்குங்க. செமிஃபைனல் வந்து ரொம்ப முக்கியமான கேமாக இருக்க போகிறது. லைவ்ல இணைந்து அனைவருக்குமே வந்து லிங்க்ஸை ஷேர் பண்ணுங்க. இங்கே க்ரௌட்ஸ் யாராவது ஃப்ரெண்ட்ஸ் வெளியே இருந்தாலுமே கூப்பிட்டு
இந்த கேமை வந்து பார்க்க சொல்லுங்க, நேரில் வர சொல்லுங்க. ஸோ புது பேட்டராக உள்ள வந்திருக்காங்க டீம் ஆலந்தூருக்காக. மேலதான் போயிருக்கு. கேட்ச் இஸ் த கால். 1 and 2 மெம்பர்ஸ் அழகா எடுக்கிறாங்க. கேட்ச்ல எந்த ஒரு ஃபீல் இருக்கு, அண்டர்ஸ்டாண்டிங் அதுதான் நல்லா இருக்குங்க ஃபீல்டர் கையில. குட் அண்டர்ஸ்டாண்டிங் பிட்வீன் நேஷ் ஃபீல்டர்ஸ். 2-3 ஃபீல்டர்ஸ் இருந்தாங்க, அவங்களுக்கு நடுவில் அருமையான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது பிட்வீன் தெம். குட் அண்டர்ஸ்டாண்டிங், நைஸ்லி டேக்கன். அடுத்த பேட்டர் கார்த்திக், டீம் ஆலந்தூருக்காக. சிக்ஸுக்கான முயற்சி, இது பெரிய ஷாட்ஸ் இங்க தேவைப்படுது டீமுக்கு. மொத ரன் எடுக்கிறாரு கார்த்திக். Straight to the hands and it's wicket. The 5 overs, the team scored 29 runs வந்திருக்கு. ஆலந்தூர் கிரிக்கெட் கிளப் விளையாடின ஸ்கோர், ஆனால் இன்னும் விளையாட வேண்டிய ஸ்கோர் பெரிய அளவில் இருக்கு. வின்னிங் பண்ணுறதுக்கு வாய்ப்புகளை ரொம்ப குறைச்சிட்டாங்க நேஷ் பெங்களூரு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கான ஃபுட் வந்துடும், யாரும் வெளியில் போய் சாப்பிட வேண்டாம். அதை ஸ்பான்சர் பண்ண ஸ்பான்சருக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். The last 6 balls. So good innings, ஒரே ஒரு ரன் ஸ்ட்ரைக்ல கதிர் 11. டீம் ஆலந்தூர் 11க்காக. நல்ல ஒரு ஸ்ட்ரைக், ஆனால் ஃபீல்டர்ஸ் இருக்காங்க. ஸோ ஃபீல்டர்ஸ் எல்லா இடத்துலையுமே வச்சிருக்காங்க. ஒரு கேம் பிளான் கிளியரா இருக்கு. விண்டு எங்க, எந்த இடத்துல உள்ள ஃபீல்டர் வைக்கணும், எந்த இடத்துல பின்னாடி ஃபீல்டர் வைக்கணும் அப்படின்ற ஒரு கேம் பிளான். ஸோ டீம் மேட்ச் கிட்ட பார்க்குறோம். So good work from the captains. Planned everything and it's going good. This is extraordinary. This is super throw. The rocket throw. A rocket arm throw. The white signal. Thank you. So Volvo
and it's wicket மாதிரி தெரியுது. அடுத்த பேட்டர், next batter please. ராஜேஷ். Pani last 3 last 2 okay. So new batter Rajesh. ஸ்விட்ச் ஹிட்கான முயற்சி அருமையா ஸ்டாப் பண்ணிருக்காங்க. இன்னும் ஒரே ஒரு பால் மட்டும் தான் போட வேண்டியது இருக்கு. டீம் நேஷ் பெங்களூரு செமி ஃபைனலுக்கான என்ட்ரியை செக்யூர் பண்ணிருக்காங்க அகைன்ஸ்ட் ஆல்தூர் கிரிக்கெட் கிளப். நேஷ் பெங்களூரு அப்படின்ற பேரை செமி ஃபைனலிஸ்ட்னு எழுதுறதுக்கு ரெடியா இருக்காங்க ஆர்கனைசர். And final ball, ஒரு பெரிய ஹிட்டா இல்லை, straight to the hands and wicket. It's a big win against Alandur Cricket Club. Nash Bengaluru KCC Trophy 2025 semi finalist ஆகுறாங்க. All the very best boys for the semi final and hard luck to the team Alandur. தொடர்ந்து அருமையான வெற்றியை பதிவு பண்ணியிருந்தாங்க. பட் இந்த மேட்ச்ல வின் பண்ண முடியாம வெளியேறாங்க. Hard luck boys and all the best. Men in red enter into the semi final of KCC 2025. And it's a big announcement. The semi-final number 1. The Ballu Boys versus PK Cricket Club கான போட்டி. PKCC won the toss, choose to bowl first. So கடமை இந்த